மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ தான் சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வருதுயா. ஸோ படிக்கிறது ஃப்ளோவாக படிச்சுட்டே இருங்க. ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னீங்க, சார் இன்சூரன்ஸ் எக்ஸாம் வருது, இன்சூரன்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தீங்க. பட் வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தேவை. எஸ். ஸோ அந்த விஷயத்துக்கான ஒரு லான்ச் வீடியோ தான் இந்த வீடியோ. அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ வீடியோ கோர்ஸ் 499 599 ஆஃபர் போயிட்டு இருக்கேன். வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஏஐசிக்கான பேக்கேஜ் வந்து நம்ம ரிலீஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக யூஏசிக்கு எக்ஸாமுக்கு தேவையான பேக்கேஜ் ரெடி பண்ணி உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பார்க்குறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போய் crackwithjack.com சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி மேலே இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒன்றும் இல்லை, வெறுமன யூஐஐசி அப்படின்னு அடித்து சர்ச் பண்ணினாலே போதும். உங்களுக்கு நம்மளோட காம்போ பேக்கேஜ் நீங்கள் எடுத்துலாம். டெஸ்ட் கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் ப்ராடக்ட். ஸோ கடைசி வந்தீங்க அப்படின்னா காம்போ பேக்கேஜ் அப்படின்னு இருக்கா. எஸ். ஸோ அதுதான். ஸோ யூஐசி அசிஸ்டன்டோட கிராக்கர் பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் லென்த் டெஸ்ட். சரியா? ஃபுல் லென்த் டெஸ்ட்டாக ஒரு 10 டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சரியா? இது போக டாபிக் வைஸ் பண்டில் கோர்ஸ் இருக்கும். அது போக வந்து 25 நாளைக்கான பிடிஎஃப் கோர்ஸும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராக்கர் பேக்கேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செட் பண்ணி உங்களுக்கான ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். யூஐஐசிக்கான யூஐஐசியோட அசிஸ்டன்ட்கான மார்க் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ், டாபிக் வைஸ் பிடிஎஃப்னு சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு கிராக்கர் பேக்கேஜை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இது உங்களுக்கு தேவைப்படும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அப்படின்றக்காக தான் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நீங்கள் ராயல் பாஸ் வச்சிருக்கீங்க, ராயல் பாஸ்ல வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் இது மட்டும் நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் பை பண்ணிக்கலாம். ஸோ பை நவ் கொடுத்தீங்கனாலே 399 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, அது 399 உங்களுக்கு 10 டெஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ 25 நாளைக்கான ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் வந்துடும். இது போக தனியாக நம்ம டாபிக் வைஸாக ரிலீஸ் பண்ணுற பண்டில் பிடிஎஃப் கோர்ஸும் இதோட ஆட் ஆகி வந்துடும். தேவையான பண்டில் பிடிஎஃப் கோர்ஸும் இதோட ஆட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 399 கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை சார் எனக்கு ஓவராலாக எல்லாமே வேணும், இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, ஓவராலாக பேங்க் எக்ஸாமுக்கே எனக்கு தேவைப்படுதுன்னா வழக்கம் போல டேரக்டாக நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 12 மந்த்ஸுக்கு 1899 தான். சரியா? 12 மந்த்ஸ்க்கே நீங்கள் இது எல்லாமே நான் சொன்னது இன்சூரன்ஸ், பேங்கிங், வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் டெஸ்ட் சீரிஸ், பண்டில் பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப், லைவ் கிராஷ் கோர்ஸ். ஸோ எதுனாலும் சரி, கிராக்கர் பேக்கேஜ் இந்த மாதிரி எந்த பேக்னாலும் எல்லாமே இந்த ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு வந்து வந்துடும். ஸோ 12 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு 1899. சரி, 12 மந்த்ஸ் அடுத்தடுத்து நம்ம எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு எது ரிலீஸ் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 12 மந்த்ஸ்க்கு ராயல் பாஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ சார் இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணலாமா வேணாமா, ஸோ இந்த எக்ஸாம் ஒர்த்தா, யூஐசி எக்ஸாம் எழுதலாமா, ஸோ அதை நான் எழுத எனக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா, ஸோ தைரியமாக எழுதுங்க. நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு சீட் தான். சரியா? தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இந்த தடவை வேகன்சி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரே எக்ஸாமு, ஸோ கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ரிலிம்ஸ் வேணாம், ப்ரிலிம்ஸ் முடிச்சுனா மெயின்ஸ் போய் மெயின்ஸ் முடிச்சு போகணும் அப்படிலாம் இல்லை. ஸோ டேரெக்டாக ஒரே எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம் வருது அப்படின்றப்போ அதை நம்ம விட்டுறக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கிராக்கர் பேக்கேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ 399க்கு யூஐசியோட அசிஸ்டன்ஸ்க்கான கிராக்கர் பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. 10 நாள் திரும்பி சொல்கிறேன், 10 டெஸ்ட் வந்துடும். ஸோ 10 டேஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் வந்துடும். ஸோ 25 டேஸ்க்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்துடும். இது போக நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டாபிக் வைஸ் பண்டில் கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸும் வந்துடும். ஓகே மக்களே, ஸோ அதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எப்போ என்னையோ ஜாக்கன் சார் இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? டாடா, பபாய், சி யூ.